الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يعلمون ظاهرا من الحياة الدنيا وهم عن الآخرة هم غافلون. وقال أيضا بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى. صدق الله العظيم. عن زيد بن ثابت رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من كانت الآخرة هما جمع الله شمله وجعل الغنى في قلبه وأتتك الدنيا وهي راغمة ومن كانت الدنيا هما فرق الله شملا وجعل الفقر بين عينيه أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிவாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஊங்கள் தபவு தாபிஈன்கள் முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். பிரசங்கத்தை ஆரம்பிக்க முன்னால் ஒரு பணிவான வேண்டுகோள். படியேற முடியாத வயோதிபர்கள் நோயாளிகளை தவிர மற்ற அனைவரும் மிம்பர் இருக்கின்ற ஹுத்பா நடக்கின்ற மாடியை நிறைத்துக் கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறேன். இதை தாண்டி இதை நிறைக்காமல் மேலே செல்லவும் வேண்டாம். படி ஏற முடியுமான யாரும் கீழே அமர வேண்டாம் என்பதை பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். எடுத்து நடப்பது மறுப்பது உங்களுடைய விருப்பம். பிரசங்கத்தை ஆரம்பிக்க முன்னால் நான் பேச இருக்கின்ற தலைப்பின் சாராம்சத்தை சமரியை விளங்கிக் கொள்வதற்காக இரண்டு சிறிய சம்பவங்கள். ஒரு கிறிஸ்தவ நாட்டு மன்னர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பெருமதியான ஒரு ஜுப்பாவை கிஃப்ட் பண்ணினார். பெருமதியான க்ளோத், கவர்ச்சியான என்றால் ஆண்கள் அணிய முடியுமான உள்ளத்தை கவருகின்ற ஒரு ஆடை. அந்த ஆடை நபியவர்கள் அந்த கிஃப்ட் பேக்கை உடைத்து ஜுப்பாவை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியமாக கண்ணை திறந்து விழித்து பார்த்தார்கள், கவர்ச்சியோடு பார்த்தார்கள். அன்பானவர்களே, உடனே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இந்த ஜுப்பாவில் ஒரு ஈர்ப்பு, ஒரு கவர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது, அவருடைய உள்ளத்தை ஈர்க்கிறது என்று விளங்கியவர்கள் உடனே சொன்னார்கள், லமின்தீலு ஸஅத் அல் மனாதீலு ஸஅத் ஃபில் ஜன்னah கைருன் வ அஹ்ஸனு மின்ஹா. கேட்டார்கள், இந்த ஜுப்பாவை பார்த்து உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா? பெருமதியான ஒரு ஜுப்பா, பெருமதியான ஒரு கிளாத் தான் வாங்கவில்லை, கிஃப்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கு கிஃப்ட் கொடுக்கின்ற பொழுது சொந்த பணத்திலே, ஹலாலான பணத்திலே அவருடைய உள்ளத்தை வெல்வதற்காக வேண்டி ஹலாலான கிஃப்டாகவும் இருக்க வேண்டும். கொடுக்கப்படுகின்ற அந்த தொடர்பும் ஹலாலாக இருக்க வேண்டும்.
நம்முடைய சாய்ஸ் அது. அது அரசர் அவருடைய ஸ்தானத்துக்கு நபியவர்களுக்கு கொடுத்த கிஃப்ட். அதை உடுத்து நபியவர்கள் கலஸ் காட்டவில்லை, அது வேறு விடயம். சொன்னார்கள் நபியவர்கள், சஅத் இப்னு முஆதுக்கு சுவர்க்கத்தில் கிடைக்கின்ற ஹெங்கச்சீஃப், சஅத் இப்னு முஆதுக்கு சுவர்க்கத்தில் கிடைக்கின்ற கைக்குட்டை லேஞ்சி இதைவிட அழகானது, இதைவிட கவர்ச்சியானது, இதைவிட எக்ஸ்பென்சிவானது. என்ன விளங்கினீர்கள் சம்பவத்தில்? உங்களுடைய விருப்பத்தில் விடுகிறேன். நான் பேச இருக்கின்ற தலைப்பை நீங்களாக முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது சம்பவம், உலகத்திலே அவருடைய நிலைமை எப்படி என்றால், 200 திரகத்துக்கு வாங்கப்பட்டு 250 திரகத்துக்கு விற்கப்படுகின்ற ஒரு பொருள் ஷோரூமிலே காட்சிப்படுத்தப்பட்டு விலையடிக்கப்பட்டு விற்கப்படுகின்ற ஒரு அசட். அவருடைய நிறம் கருப்பு, அவருக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் 0, அவர் டைம் டேபிள் போடப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டவர், அவர் பாலைவனத்தில் சங்கிலியால் கட்டி இழுக்கப்பட்டவர், டேன் மாறி ஒருவர் அவருக்கு பனிஷ் பண்ணிக்கொண்டே இருப்பார். அவர் வெயிலிலிருந்து பாலைவன மணல் சூட்டிலிருந்து ஓடி தன்னை காப்பாற்றிக் கொள்ளக்கூடாது என்று பாலைவன மண்ணிலே படுக்க போட்டு நெஞ்சிலே பாறாங்கல் வைக்கப்பட்டவர். அவர் யார் என்றால், சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன், அப்படி சொல்லக்கூடாது யாருக்கும். அல் குராபுல் அஸ்வத், கருங்காகம் என்று எதிரிகளால் பட்டப்பெயர் வைக்கப்பட்டவர். ஃபஜ்ருடைய நேரம் அந்த நபரிடம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட கேள்விதான் உங்களுக்கு விளங்கி இருக்கும் யார் என்று. அவர் சர்ப்ரைஸாக உங்களுக்கு அதை மறைத்து, அதுக்கு அரபியில் சொல்ற கினாயத்தன் சொல்வார்கள், சூசகமாக சொல்லி இறுதியில் அவர் யார் என்று காட்டுவது. உன்னை மறைத்து வைத்துக் கொண்டு இருக்கின்ற பொருளை வர்ணித்து விட்டு திடீரென்று திறப்பது போன்று இப்பொழுது நான் பேரை சொல்கிறேன். பிலால், விசேஷமாக என்ன அமலப்பா செய்றீங்க? ஹயாத்தோடு இருக்கும் பொழுது ஏன் யார சொல்லலாம்? அப்படி ஒரு கேள்வி இல்லை. இரவு சொர்க்கத்தை கண்டுவிட்டு வந்திருக்கிறார்கள், சொர்க்கத்தை பார்த்து விட்டு நபியவர்கள் வந்த அந்த சுபவுதான் அது. இல்லை பிலால், சுவர்க்கத்தை நடந்து சென்று கொண்டிருக்கிறேன், என்னோடு மிக க்ளோஸாக நெருக்கமாக அசரீரி ஓசை, சௌத்துல்லா சக்சலகு, உருவம் தெரியாத ஓசை கேட்கிறது, ஒருவர் நடக்கும் சத்தம் கேட்கிறது, மலக்கிடம் சொர்க்கத்தை பிரசன்ட் பண்ணி கொண்டு வருகின்ற விரிவுரை செய்து கொண்டு வருகின்ற மலக்கிடம் கேட்டேன், இது யார் எனக்கு பக்கத்திலே நடப்பது? இது பிலால். சமூகத்தில் கருங்காகம் என்று கேவலமாக அழைக்கப்பட்டவர், எதிரிகளால் அடிக்கப்பட்டவர், கேட்க பார்க்க யாரும் இல்லை என்று ஃபுட்பால் போன்று விளையாடப்பட்டவர், வாழ்ந்து கொண்டே சுவர்க்கத்தில் நடக்கும் பாக்கியம். தலைப்பு விளங்கியதா? என்ன தலைப்பு? மறுமைக்காக வாழ்ந்தார்கள். மறுமையிலே கிடைக்கின்ற இன்பத்தை டார்கெட்டாக வைத்தார்கள், கோலாக வைத்தார்கள், அம்பிஷனாக வைத்தார்கள். கண்ணியமானவர்களே, உலகம் பல இடங்களில் வந்த உதாரணம் தான். உலகத்தில் நாம் நம்முடைய துறைகளில் ஈடுபடுவது ஒரு கப்பல் பயணம் போன்று. துவாரம் விழுந்தால், தண்ணீர் உள்ளே வந்தால் அழிவுதான். அல்லாஹ் அந்த மாணவர்களை கபூல் செய்வானாக. அந்த மாவடி பள்ளியிலே டெக்டர் கவுண்டு
ஹாஃபில்களும் ஆலிம்களாக வர வேண்டும் என்ற ஹாஃபில்கள் அதிகமாக கவுண்டார்களே, அது அவர்களுடைய நல்ல பயணம். அவர்களுடைய பாதையில் கண்ணுக்கு முன்னால் ஒரு மாதத்துக்குள்ளேயே உதாரணம் இருக்கிறது. ஏன்? செக்டருக்கு உள்ளே தண்ணி வந்து விட்டது. செக்டர் தண்ணீர் 10-18 பேரை ஏற்றிக்கொண்டு போன செக்டர் கவிழ்ந்தாலே ஆபத்தென்றால், துனியாவிலே பயணிக்கின்ற பொழுது துனியாவிலே மூழ்கி துனியா மனசுக்குள் வருவதுதான் கப்பலுக்குள் தண்ணீர் வருவது. துனியா ஹார்ட் டச்சிங் பண்ணக்கூடாது, உள்ளத்தை தொடக்கூடாது, மைண்டை பாதிக்க வேண்டும். துனியா லொஸ்டாகியதனால் சைக்கோவாக மாறக்கூடாது, டிப்ரெஸ் வரக்கூடாது, டென்ஷன் வரக்கூடாது. அப்துல் காதர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹ் சம்பவம் தெரியும் தானே? மகானந்தான், இறை நேசரும் தான். பெரும்பாலும் இவர்கள் தான் எனக்கு 90% ஞாபகம், வேற ஒரு இமாமாவும் இருக்கலாம். அவருடைய சரக்கு கப்பல், பொருட்களை ஏற்றுக்கொண்டு வந்த கப்பல் கவிழ்ந்து விட்டது கடலிலே. சொன்னார்களாம் அல்ஹம்துலில்லாஹ். சோதனைக்கு இன்னாலில்லா சொல்லியிருப்பார்கள். மக்களுக்கு தன்னுடைய உள்ளத்துக்கு இன்னாலில்லா, மக்களுடைய காதுக்கு அல்ஹம்துலில்லாஹ். கேட்கப்பட்டது என்ன? பொருள், உங்களுடைய ப்ராப்பர்ட்டி, உங்களுடைய அசெட், உங்களுடைய இம்போர்ட் சாமான் அப்படியே தாழ்ந்து இருக்கிறது, மூழ்கி இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுகிறீர்கள். இந்த லொஸ்டை கேள்விப்படும் பொழுது, செவிமடுக்கும் பொழுது உள்ளத்திலே எந்த விதமான தடுமாற்றமும் டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் தராமல் இருந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஒரு தலைப்பை விளங்கி இருப்பீர்கள். ஒரு சில குர்ஆன் வசனங்களையும் ஒரு ஹதீஸையும் சொன்னேன், அதையும் ஞாபகப்படுத்தி சில விடயங்களை நேரத்துக்குள்ளே உங்களுக்கு நான் உங்களுடைய காதுக்கல்ல உங்களுடைய உள்ளத்துக்கு சில விடயங்களை பகிர்ந்து முடிக்க நினைக்கிறேன். உங்களுடைய உற்சாகம், ஒருவர் தூங்குவதை நான் கண்டாலும் எனக்கு யூட்டேன் போட்டுப்படும். உங்களுடைய கண்ணுடைய கிபிலா ஹத்தீபுடைய முகம், ராகவும் அல்ல, சைல்ஸும் அல்ல, காப்பட்டும் அல்ல, மன்னித்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே நாம் அதிகமானவர்கள் கேட்கின்ற ஒரே ஒரு பிரசங்கம், இந்த 30 தொடக்கம் 40 நிமிடங்கள் மிம்பரில் செய்யப்படுகின்ற இந்த பிரசங்கம். இதிலும் தூங்கினால் நாம் கடலுக்குள்ளேதான் தாண்டிருக்கிறோம் என்பதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உள்ளம் கீழடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். பயானை ஆரம்பிக்கும் பொழுது தூங்குகிறோமா? குர்ஆனை அவமதித்துத்தான் இந்த தூக்கம் வருகிறது. மன்னித்துக் கொள்ளுங்கள். குர்ஆன் ஹதீஸ் என்னுடைய உள்ளத்தில் கண்ணியம் இருக்கும். காலல்லாஹ் என்று சொல்லும் பொழுது மைக்கில் இருக்கும், வைப்ரேட் ஆகும். அல்லாஹ்வுடைய பெயரை கேட்டால் வஜிரத் குலூபுஹும், அவருடைய உள்ளம் நடுங்கும் நடுங்கும். يعلمون ظاهرا من الحياة الدنيا وهم عن الآخرة هم غافلون. நல்ல துனியாட விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஓடும். இதுதான் நம்முடைய பாணியிலே டிரான்ஸ்லேட் ஆகுது. துனியாவுடைய ஃபீல்டிலே புகுந்து விளையாடுவார்கள். எல்லாம் தெரியும், சாஃப்ட்வேர் தெரியும், ஹார்ட்வேர் தெரியும், எல்லா டெக்னிக்கும் தெரியும், எல்லா ஜில்மாலும் தெரியும். எல்லா எப்படி யாருக்கு எந்த முறையிலே பாணி ஊற்றினால் அவருடைய பணத்தை இன்வெஸ்ட் பெயர் எடுத்து கொள்ளு போட்டு விட்டு யூரோப்பிலே போய் செட்டில் ஆகலாம், ஓடும். மன்னிக்க வேண்டும், சில உதாரணங்கள் கசப்பாக இருக்கும். நான் மலித்து நான் நரகம் போக விரும்பவில்லை. நான் இந்த இடத்தில் பட்டர் பூசி பாணி ஊற்றினால் நீங்கள் சொர்க்கம் போய் நான் நரகம் போவேன். அதற்காக நாங்கள் நரகம் போக கஷ்டப்பட்டு வரவில்லை. நாகரிகமாக சொல்ல வேண்டிய விடயங்களை சொல்வேன். சிலருக்கு இனிக்கும், சிலருக்கு கசக்கும், சிலருக்கு புளிக்கும், சிலருக்கு இனிப்பும் புளிப்பும் கஷ்ட கலந்து இருக்கும். துனியா நல்லா ஓடும். துனியாவுடைய அவுட்லுக் எல்லாம் அதில் அவர்கள் பெர்ஃபெக்ட், அதில் பெர்ஃபெக்ஷன் இருக்கும். அவருடைய எக்ஸலண்டாக இருப்பார்கள், பிரமாதமாக இருப்பார்கள். அவருடைய டேலண்ட் மாஷா அல்லாஹ். ஹலாலாக செய்தால் பாராட்டுக்குரிய விடயம். டெக்னிக்கை பாவித்து ஹலாலாக எப்படி சம்பாதிக்கிறாரோ அதே டெக்னிக்கை பாவித்து சதக்காவும் கொடுக்கிறார். அவர் உண்மையிலே ஒரு ரோல் மாடலாக எடுக்கப்பட வேண்டியவர். துனியாவுடைய பொருட்களில் மறுமை சிந்தனை இல்லாமல் வாழ்வார்கள். துனியாவிலே அனுபவிக்க அனுமதி உண்டு, சம்பாதிக்க அனுமதி உண்டு. அதை மறுமையுடைய நோக்கத்தோடு மறுமை பார்வை. எப்படி எந்த கண்ணாடி போட்டு பார்த்தா அந்த பொருள் அப்படி விளங்குவது போன்று, கருப்பு கண்ணாடி போட்டு பார்த்தால் வெள்ளை ஜிப்பாவும் கருப்பாக விளங்கும்.
என்ன கலர் கண்ணாடி போட்டிருக்கிறோம் அது போன்று துனியாவுடைய ஒவ்வொரு இன்கம்மையும், ஒவ்வொரு ஜொப்பையும், ஒவ்வொரு அசெட்டையும், ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியையும், ஒவ்வொரு பேங்க் பேலன்ஸையும், ஒவ்வொரு வருமானத்தையும், ஒவ்வொரு தன்னுடைய சூழல் இருக்கின்ற தன்னுடைய உரிமைக்கு கீழ்ப்பட்ட சொத்துக்களையும் மறுமை கண்ணாடி போட்டு பார்க்க மாட்டார்கள். மெஷர் பண்ணுவார்கள் துனியாவுடைய மெஷர்மெண்டால், மறுமையுடைய மெஷர்மெண்ட் பண்ண மாட்டார்கள். வெயிட் நிறுப்பார்கள் துனியாவுடைய நிறுவை, அவர்கள் மறுமையுடைய நிறுவை நிற்க மாட்டார்கள். இதை இன்வெஸ்ட் பண்ணினால் இத்தனை வீதம் ப்ராஃபிட் என்று சிந்திப்பார்கள், இத்தனை 2.5 வீதம் ஜக்காத்து கொடுக்கின்ற கணக்கை கால்குலேட் பண்ண மாட்டார்கள், தில்லு முள்ளு செய்வார்கள். புகமானில் ஆகிரத்தியும் காப்பிலோன். இவர்கள் யார்? ஆரம்பி சொல்லி வருகின்ற துனியாதாரிகள். அல்லாஹ் பாதுகாக்கும், நம் அனைவர்களை பாதுகாக்க வேண்டும். நாமில் யாரும் அப்படி இருக்க மாட்டோம். அவர்கள் துனியாவில் நஷ்டப்பட்டு மறுமையில் நஷ்டப்படுகின்ற நரகத்தை நோக்கி பயணிக்கின்றவர்கள் தான் துனியாவிலே நல்ல டேலண்ட் உள்ளவர்களாக இருப்பார்கள். மறுமை 0. போனை கொடுத்தால் 30 வயது தந்தைக்கு தெரியாத விடயங்களை 3 வயது பிள்ளை செய்கின்ற காலம். 30 வயது தந்தைக்கே ஓடாது அந்த அளவு. 3, 5 வயது பிள்ளை புகுந்து விளையாடுகிறார். அது இயல்பாக நாம் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பது நாசமாக நம்முடைய. ஏன் சொல்லுகிறேன் என்றால், பிள்ளைகளுக்கு சாதனங்களை, தன்னுடைய பொருட்களை, தன்னுடைய வாகனத்தை பற்றி தெரியும். என்ன ஜெம் பிசினஸா, ஜெம்முடைய துறைகளை பற்றி தெரியும். ஜுவல்லரி பற்றி தெரியும். நகையை பற்றி தெரியும். தங்கத்தை பற்றி தெரியும். வெள்ளியை பற்றி தெரியும். அதே போல டெக்ஸ்டைல்ஸா எல்லா விதமான துணிகளையும் பற்றி தெரியும். ஒரே பேரிலே லினன் என்றால் லினனிலே 10, 19, 20, 21 வகைகள் அவருடைய கடையில இருக்கிறது. எல்லாம் தெரியும். இது சைனா, இது வியட்நாம், இது கொரியா, இது ஜப்பான், இது இந்தியா, இது தாய்வான் தெரியும். லெதர் எடுத்துக்கொண்ட ஸ்ரீலங்கன் லெதர், இந்தியன் லெதர், பங்களாதேஷ் லெதர், பாகிஸ்தான் லெதர், தாய்வான் லெதர் இம்போர்ட்டட், எல்லாம் தெரியும். சிலர்கள் எந்த அளவு டூப்ளிகேட் ஐடியா, நல்ல ஐடியா நினைக்கிறார்கள். லோக்கல் ப்ராடக்டுக்கு அடிப்பார்கள் ஸ்டீல். இம்போர்ட்டை விட கவர்ச்சியாக இருக்கும். மக்களை ஏமாற்றி ஹராத்தை, நரக நெருப்பை தின்று கொண்டிருக்கின்ற மோட்டுத்தனமான டேலண்டும் இருக்கிறது. இது ஒரு ஆயத். எந்த ஃபீல்டில் இருக்கிறோம், ஒரு துறையை எப்படி பார்க்கிறோம், இதை கொண்டு எப்படி சொர்க்கம் அடைவது, அதனுடைய துறை. அவருக்கு எப்படி கண்ணியமானவர்களே, போனிலே சோசியல் மீடியாவில் எல்லா ஆர்டிகளையும் வாசிக்கிறோம், செக் பண்ணுகிறார். அவர் கணக்கில் செக் பண்ணுகின்ற வேகத்தை பார்த்தால் அவருடைய விரல் கலந்து விடும் போன்றிருக்கிறது. பேசுவதை விட ஸ்பீடாக செட்டிங் பண்ணுகிறார். என்ன டிக்ஷனரியில் வருகிறது, வர செக் பண்ணி கொண்டு போகிறார். அவரை நிறுத்தி சூரா ஃபாத்திஹா ஓதுங்கள் என்று தெரியா சொன்னால், சூரா ஃபாத்திஹாவில் 7 ஆயத், சில வேளை 10 பிழைகள் வரும். சூரா ஃபாத்திஹா தெரியாது, சோசியல் மீடியாவில் புகுந்து விளையாடுகிறார். இந்த ஆயத், இதான் ஆயத். துனியா எல்லாம் ஓடும், ஆகிரா தீன் மறுமை ஓடாது. நியூஸ் பேப்பர் எல்லாம் வாசிக்காமல் காலை சாப்பாடு சாப்பிட மாட்டார். ஆனால் அன்று சுபகு தொழாமல் இருப்பார். வாழ்க்கையில் எத்தனையோ நாவல்களை, எத்தனையோ ஆர்டிக்கல்களை, எத்தனையோ கதைகளை, எத்தனையோ சீரியல்களை பார்த்திருப்பார். டார்கெட் வைத்து மிஷன் முடிப்பார். இரவு பூராக இருந்து பப்ஜி அடிப்பார், கேம் விளையாடுவார், கம்பன்சோல் போட்டு என்னென்னவெல்லாம் செய்வார். ஆனால் கண்ணியமானவர்களே, அவர் குர்ஆனை பிடித்து 10 மாதம் 9 மாதம் அவருக்கு ரமலான் வர வேண்டும் ஹிஸ்பிலே உட்கார்ந்து ஒரு பக்கம் ஓதுவதற்கு. சிலருக்கு அதுவும் கிடையாது. கேஷியர் சீட்டிலே, கேஷியர் டேபிளிலே எல்லாம் இருக்கிறது. வாட்டர் பாட்டிலும் இருக்கிறது, ஜூஸ் கப்பும் இருக்கிறது, பிளாஸ்டும் இருக்கிறது, போனும் இருக்கிறது, லேப்டாப்பும் இருக்கிறது, கரண்ட் போனால் சார்ஜ் ஃபேனும் இருக்கிறது, ஸ்கிரீனும் இருக்கிறது. எத்தனை கேஷியர் டேபிளிலே குர்ஆன் இருக்கிறது. 30 வருடமாக கடை செய்கிறேன், 20 வருடங்களாக அந்த சீட்டிலே உட்கார்ந்து இருக்கிறேன். என்னுடைய கேஷியர் டேபிளிலே ஓய்வு நேரத்தில் ஓதுவதற்கு பில் போடும் வரைக்கும், கணக்கு பார்க்கும் வரைக்கும், பேலன்ஸ் கொடுக்கும் வரைக்கும் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிற சொந்த பணத்தில் ஒரு குர்ஆன் நம்முடைய டேபிளில். டேபிள் காலத்துக்கு காலம் மாறி வந்திருக்கிறது, மோடிஃபை ஆகி இருக்கிறது. ஆரம்பம் பலகை சீட்டு செதுக்கி, அதுக்கு பின்னால் அப்படியே பலகை கவர் செய்ய டிசைன், காலத்துக்கு ஏற்ற டிசைன். அதுக்கு பிறகு புட்டா பல வகையான இம்போர்ட் டேபிள். அதுக்கு பின்னால் அது என்ன கிரனைட்லே, அது கிரனைட்லே டேபிள். அப்படி ஸ்மார்ட் டேபிள், ஸ்மார்ட் லாட்ச். அவர் பிங்கர் பிரிண்ட் வைக்க வேண்டும், லாட்சி தொடரப்பட. முன்னைய காலத்திலே
அரை ஒரு சாணளவு சாவி போட்டு திறந்த டேபிள் இந்த ஒரு பிங்கர் பிரிண்டா திறப்படும், பாஸ்வேர்டா திறப்படும், பாக்கோடா திறப்படும். இவ்வளவு முன்னேறி இருக்கிற டேபிள். எத்தனை டேபிளிலே குர்ஆன் இருக்கிறது. இதுதான் என்னுடைய தலைப்பு. இதனுடைய தலைப்பு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் முதல் ரக்காத்திலே சப்ஹிஸ்ம் ஓதப்பட்டால், அல்லது பெரும்பாலும் ஜும்மா தினத்தில் ஜும்மா முனாஃபிகுன் ஓதுவது சுன்னத், அதை ஓதுவார்கள். இஷாவுக்கு எப்படி அதிகமான இமாம்கள் சப்ஹிஸ்ம் ஹல்லத்தா, அதில் ஒரு ஆயத்தை கேட்கிறோம். எத்தனை வருடமாக தொழுகிறோம், சிந்தித்தோமா? பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா வல் ஆகிரத்து கைரும் வ அப்கா. நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் துனியாவை தான் முன்னுரிமை கொடுக்கிறீர்கள். எதை பார்த்தாலும் துனியாவில் பண்ணுவது ரெண்டும் இருக்கிறது. ஒரு துனியாவை ஏர்ன் பண்ணுவது, குறிவைப்பது, அதை எப்படி அடைவது, சம்பாதிப்பது, ஏர்னிங் அண்ட் ஏர்னிங் ஒரு லட்சத்த வித்தியாசம். ஒன்றை குறிவைத்து விட்டால் அதை எப்படி நான் அடைவது, அதை எப்படி அச்சீவ் பண்ணுவது, அதை எப்படி கட்டுப்பாட்டுக்குள் எடுப்பது என்று எப்பொழுதுமே துனியாவை பற்றியே தாக்கத்தோடு வாழ்கிறீர்கள். ஆகிரத்து கைரு அபுகா. ஆனால் ஆகிரா தான் பிறந்தது, பெர்மனன்ட் ஆனது, துனியா டெம்பரரி ஆனது. இந்த ஆயத்தையும் ஓதினேன், ஹதீஸை சொன்னேன். ஹதீஸை குர்ஆனை நிகழ்வுகளோடு இணைத்து கொண்டு போய் கொண்டு இறுதியிலே ஒரு 10-15 சம்பவங்கள், உதாரணங்களை சொல்லி முடித்து விடுவேன். யாருடைய முழு எம்பிஷனும், முழு மன எண்ணமும், நோக்கமும், குறிக்கோளும், டார்கெட்டும், கோலும் ஏதாவது வைத்துக் கொள்ளுங்கள், எதுவாக வைத்துக் கொள்ளுங்கள். துனியாவா ஆகிராவாக இருக்குமோ, மறுமையாக இருக்குமோ, இன்வெஸ்ட் பண்ணினாலும் இதில் லாபம் ஈட்டுவேன், கடன் இல்லாமல் வாழ்வேன், என்னுடைய பிள்ளைகளை நான் கரை சேர்ப்பேன், ஆடம்பரம் இல்லாமல் நான் சுற்றுச்சூழலுடைய ஏழைகள், அனாதைகள், விதவைகளையும் கவனிப்பேன், நான் மஸ்ஜிதுக்கும் செலவழிப்பேன், மதரசாவுக்கும் ஒரு கை வைத்துக் கொள்வேன், பாடசாலையும் கவனித்துக் கொள்வேன், வறிய மாணவர்களை படிக்க வைப்பேன், நோயாளிகளுடைய சிகிச்சைக்கு உதவி செய்வேன், கடனாளிகளுடைய கடனுக்கு உதவி செய்வேன், கூரை இல்லாதவர்களை கூரை போட்டுக் கொடுப்பேன், ஷூ இல்லாத மாணவர்களுக்கு ஷூ வாங்கி கொடுப்பேன், ஸ்கூல் பேக் வாங்கி கொடுப்பேன், ஸ்டேஷனரி வாங்கி கொடுப்பேன். எனக்காக இந்த விடைத்து சொல்ல முன்னர் ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். இன்று கூட தேவையில்லை, இந்த சபையில் இருக்கிறோம், ஒரு 2000 உட்பட்ட நபர்கள் 1000 என்று வைப்போமே, உதாரணம், கூட தான் இருப்போம். இந்த 1000 பேரில் நல்லெண்ணம் வைக்கிறேன், நல்லெண்ணம் தான் வைக்க வேண்டும். எல்லாரும் தஹஜ்ஜத் தொழுதிருக்கும். சரி, ஒரு 500 பேர் தஹஜ்ஜத் தொழுதார்கள். இந்த மஸ்ஜித் அல்லது உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள், ஊரார்கள், குடும்பத்தார்கள், ஒரு நம்மோடு சம்பந்தப்பட்ட நமக்கு தெரிந்த ஒரு 100 பேர் என்று தஹஜ்ஜத் தொழுதார்கள். சிந்தியுங்கள், நமக்கு தெரிந்த உறவுக்காரர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள், அக்கம் பக்கத்து வீட்டார்கள் ஒரு 100 பேர் என்று தஹஜ்ஜத் தொழுதார்கள். அவர்களில் ஒரு 20 பேர் வெளிநாடுகளிலும் இருக்கலாம். இந்த தஹஜ்ஜத் தொழுதார்கள், கையேந்தி துஆ கேட்டார்கள். எத்தனை பேருடைய துஆவில் என்னுடைய பெயர் சொல்லப்பட்டது? எனக்கு தெரிந்த 100 பேர் தொழுத தஹஜ்ஜுதிலே ஒருவருடைய வாயிலும் என்னுடைய பெயர் சொல்லப்படாவிட்டால் என்னை விட துப்பாக்கியசாலி வேறு யாரும் கிடையாது. நமக்காக தஹஜ்ஜுதிலே வடிக்கப்படுகின்ற கண்ணீர்களை உருவாக்க வேண்டும். கையேந்தினால் நம்முடைய பிக்சர் முன்னால் ஞாபகம், நல்ல விடயத்துக்கு, பத்வாவுக்கு அல்ல, பத்வாவுக்கு ஞாபகம் வருகின்ற விடயம் அல்ல, துஆவுக்கு, நல்ல துஆ. காபத்துல்லாவை முதலாவது காணும் பொழுது அல்லாஹ்வுடைய ஞாபகத்துக்கும் பெற்றோர் மனைவி மக்களுடைய ஞாபகத்துக்கும் பின்னால் என்னுடைய பஸ்ஸுடைய ஞாபகம் எனக்கு வந்தது என்று சொல்லுகின்ற கோலையன்மாரை உருவாக்க வேண்டும். என்னை வாழ்க்கையில செட்டில் பண்ணியவர் அவர்தான். அழகாக நடத்தினார், அவருடைய பிள்ளையை ஓத வைத்தார், படிக்க வைத்தார், எனக்கு சம்பளம் தந்து கொண்டிருந்தார். 10 வருடமாக 15வது வருடத்திலே 20வது வருடத்திலே என்னை சம்பளம் கொடுக்கின்ற ஒரு பஸ்ஸாக மாற்றினார். அதற்கேற்றவாறு கோலேயும் நடந்து கொள்ள வேண்டும். உள்ளே இருந்து தில்லு முள்ளு ஏமாற்றி சதி மோசம் செய்து லாட்சியிலே கை வைக்காமல், தில்லு முள்ளு கணக்கு காட்டாமல், கம்பெனியை லொஸ்டாக்கி விட்டு எஸ்கேப் ஆகாமல், ஸ்டாஃபும் ஒழுங்காக நடக்க வேண்டும். பஸ்ஸுக்கு துரோகம் செய்துவிட்டு கள்ள பில் போட்டு உள்ளிருந்து இன்னும் ஒரு வியாபாரம் பண்ணக்கூடாது.
ஒற்றை குழியில தள்ளிவிட்டு நீ போய் முன்னேறக்கூடாது, தரித்திரியம். மன்னிக்க வேண்டும். அப்படிப்பட்ட துரோகிகள் வாழ்கின்ற காலம் இது, நம்பிக்கை துரோகிகள். அப்படிப்பட்ட கொஞ்சம் பேர் உருவாக்குவதற்கு தான் நான் இந்த விடயங்களை சொல்லிக் கொண்டு வருகிறேன். கண்ணியமானவர்களே, இப்படி நான் சொல்லிக் கொண்டு வந்த இந்த விடயங்களிலே நமக்காக வேண்டி அல்லாஹ்விடம் எத்தனை துஆக்கள், எத்தனை கண்ணீர்கள் வடிக்க நம்மை தயார்படுத்துவதுதான் இந்த தலைப்பை நாம் பேசிக்கொண்டு வருகின்ற நோக்கம். சரி, ஹதீஸுக்கு வருகிறேன். யாருக்கு மறுமை நோக்கமாக இருக்குமோ அவருடைய அங்குமிங்கும் சின்ன பின்னமாக சிதறி இருக்கின்ற அவருடைய விடயங்களை அல்லாஹ் கலெக்டிவாக கொடுப்பார். டைவேட் ஆகி இருக்கின்ற பிரிந்து பிரிந்து அங்குமிங்கும் சிதறி இருக்கின்ற அல்லது அப்படியே அங்குமிங்கும் சிதறி கிடக்கின்ற ரிஸ்கை அல்லாஹ் ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு 5-10 நிமிடம் ஒரு முயற்சி, ஒரு 3 கோல், நேர்மையான சில வார்த்தைகள், உண்மையான டீலிங், 5 வருடங்களாக 5 நாட்டிலே ஓடி ஓடி சம்பாதித்த நபர் அடைகின்ற வருமானத்தை 5 நிமிட கோலிலே அல்லாஹ் கொடுப்பார். ஜமா அல்லாஹ் ஷம்லா செலக்டிவாக கொடுப்பார். கோழிக்கு தீனி போடுவது போன்று சட்டுக்கு கூட்டில் வைத்து தீனி போட்டால் தெரியும், லவ் பேர்ட் என்று சொல்லுவோமே, விலங்குகின்ற உதாரணம் சொல்ல வேண்டும். அந்த பறவை வளர்க்கிறோம், யாராவது வெளியே விட்டு திறந்து விட்டு இப்படி சிதறி போடுவது கிடையாது. அது அடிக்கடி சென்று சில ஒட்டோவாக அதற்குரிய அந்த ஃபீட் பண்ணுகின்ற, அந்த போடுகின்ற தீனி போடுகின்ற இது வந்து போட்டிருக்க முடியாது. அது முடிய அது ஒட்டோவாக ஃபில் ஆகும். அது ஒரே இடத்தில் இருக்கிறது, சென்று முடித்துவிடும், மீண்டும் அதுக்கு பசி வரும். ஆனால் அந்த அப்படி கொடுக்கின்ற பொழுது அது அங்கும் இங்கும் அலையவில்லை. கூட்டுக்கு 5க்கு 6, 3க்கு 4, 10க்கு 8 கூட்டுக்குள் இருந்து கொண்டு காலடியிலே, ஒரு உதாரணத்தை விலகிக் கொள்ளுங்களே, நாம் வீட்டிலே வளர்க்கின்ற செல்ல பிராணிக்கு எப்படி தீனி போடுகிறோமோ அது போன்று அல்ல அரிசி கொடுப்பார். சிதறி கோழிக்கு போடுவார். சிதறி இப்படி அரிசி மணியை சிதறி விடுவது, ஒரு 1000 அரிசி மணி என்று வைங்கள் உதாரணம். அந்த 1000ஐயும் அது தின்று முடிப்பதற்கு 5-10 நிமிடங்கள் 2-3 கோழிகள் சேர்ந்து தின்றால் தான் முடியும். அப்படி அலைந்து இது விளங்குகின்ற உதாரணமே தவிர இது அடிப்படை அல்ல. அப்படி அல்ல, அலைய வைப்பான். அலைந்தாலும் போதாது. ரிஸ்கை தேடி நாடாக போக வேண்டும். ஈமானோடு, அமலோடு, தக்குவாவோடு, தொழுகையோடு, வெளிநாட உள்நாட போக வேண்டும். அதற்கு தடை இல்லை. தீனோடு போனால் சந்திர மண்டலத்தில் கலை சேர்க்க முடியுமானாலும் சிறந்த ஒரு காலத்திலே. ஆனால் சந்திர மண்டலத்துக்கு போனாலும் தொழுகை நேரங்கள் சரியாக பேணப்பட வேண்டும். அங்கு போனாலும் குர்ஆன் ஓதப்பட வேண்டும். அங்கு ரமலானா நோன்பு நோக்கப்பட வேண்டும். அங்கும் உதாரணம் சொல்கிறேன், அங்கும் சதக்கா ஜக்காத்துக்கு தேவைப்பட்டவர்கள் குடியேறினால் அப்படி குடியேற சந்தர்ப்பம் இல்லை பெரும்பாலும். அது உதாரணம். அங்கு சந்திர மண்டலம் போனாலும் ஜக்காத்தை விட மாட்டேன். இது பெர்ஃபெக்ட், இது நல்லம், இது உன்னதம், இது பிரமாதம். கண்ணியமான இப்பொழுது 2வது பகுதி, 2வது ஹதீஸிலே அவருடைய உள்ளத்திலே சீமாந்தனத்தை போடுவார். அவர் சாதாரண மனிதர் தான், சாதாரண இன்கம் தான், அவர் சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற மனிதர் தான். ஆனால் அவருக்கு போதுமான மனசு சீமான். அவர் கொடையாளி, அவர் தாராள மனசுள்ளவர். அவர் உதவி கேட்பவருடைய கைகளை தட்டுவது கிடையாது. அவர் மக்களுக்கு தேடி தேடி உதவி செய்பவர். அவருடைய மனசை அல்லாஹ் சீமானாக, கோடீஸ்வர மனசாக மாற்றி விடுவான். போதும் என்ற மனசை அவருக்கு அல்லாஹ் போடுவான். துன்யா சீப்பாக அற்பமடைந்து சீர்தரமாக அவரிடம் வரும். ஒரு கருத்திலே விளங்குவதற்கு சொல்வார்கள், அவருடைய காலை துனியா முத்தமிடும். துனியா வரும். அவர் தேவையானது அலாலான முறையிலே அவருடைய எல்லாவற்றிலும் கை வைக்க மாட்டார். கிடைக்கிறது வருமானம் என்பதற்காக எல்லா இன்வெஸ்ட்மெண்டை பண்ண மாட்டார். மூடலான விஷயங்களை செய்ய மாட்டார். உண்மை நடக்கிறது, என்ன நடக்கிறது, எதை விற்கிறார், எதை வாங்குகிறார், என்ன வட்டியா, ஏமாற்றமா, சூதா, ஒரு பட்டனை தட்டினால் ட்ரேடிங் என்ற பெயரில், அந்த பெயரில், இந்த பெயரில் மூடலான சந்தேகமான வியாபாரங்களிலே கை வைக்க மாட்டார். 30 வருடம் சம்பாதித்து பிள்ளையிடம் தந்தை எத்தனையோ மில்லியன் ட்ரில்லியனை கொடுக்கிறார். ஒரு பட்டனால், ஒரு கெசினோவால், ஒரு பாவமான அறாமான ஒரு இன்வெஸ்ட்மெண்டால், ஒரு ஹராமான பொருளை இம்போர்ட் பண்ணி
ஒரு அறாமான டீலிங்குக்கு இன்வெஸ்ட் பண்ணி 30 வருடம் தந்தை இரவு முழித்து பசித்திருந்து காயப்பட்டு நோயாளியாக இருந்து பரம்பரையாக சேர்த்த சொத்தை 3 நாட்களில் 3 மாதங்களில் 3 வருடங்களில் கடையும் இல்லை, ப்ராப்பர்ட்டியும் இல்லை, வீடும் இல்லை, வாகனமும் இல்லை, ஊரிலும் இல்லை, வீட்டிலும் இல்லை, நாட்டிலும் இல்லை என்று அட்ரஸ் இல்லாமல் ஆகிய யங் ஜெனரேஷன் நமது காலத்தில் இல்லையா? இல்லையா? பஜாரில் 5-10 யாரையும் நான் எனக்கு தெரிந்து உதாரணம் காட்டவில்லை. ஆனால் யாருக்கு எது பொருத்தம் எடுத்துக்கொள்ளுங்கள். சொந்தமாக 10-20 கடைகள் இருந்தவர் ரெண்டுக்கு கடை செய்யவும் வழி இல்லாமல் சொல்வதற்கு பூசுகிறது. கண்ணியமானவர்களே, 100, 200, 300, 500 பேருக்கு சம்பளம் கொடுத்த பாஸ் எல்லாவற்றையும் பெரேத்தனத்தால் இழந்து, பேராசையால் இழந்து, ஒரு நிமிடத்திலே கொடிகட்டி பறக்க வேண்டும், ஒரு மாதத்திலே கஜ்ரோ வாங்க வேண்டும், 2வது மாதத்திலே சவுத்திலே வீடு வாங்க வேண்டும், 3வது மாதத்திலே நுவரலியாவிலே பங்களா வாங்க வேண்டும், 4வது மாதத்திலே சிங்கப்பூரிலே ஆபீஸ் திறக்க வேண்டும், 5வது மாதத்திலே துபாயில் வீடு வாங்க வேண்டும், 6வது மாதத்திலே மடகாஸ்கரிலே பத்தல் தோண்ட வேண்டும், 7வது மாதத்திலே கண்ணியமானவர்களே அங்கு போய் தங்கம் தோண்ட வேண்டும், ஆப்பிரிக்கா கண்ட்ரியிலே போய் என்று பேராசையினால் இழந்து மன்னிக்க வேண்டும், வெளிநாடுகளில் டெலிவரி பாயாக வேலை செய்கின்ற காலம். அன்பானவர்களை முடிக்க நினைக்கிறேன். பேராசையை விடுவோம், மறுமை இலக்காக கொள்வோம். யார் வருகின்ற இன்கம்மை, வருமானத்தை, பணத்தை சகாவுன்னத்தோடு, தாராளத்தன்மையோடு, கொடையாளியாக, பரோபகாரியாக, நான் ஒரு பெரும் கொடையாளியாக இருப்பேன் என்ற தாராள மனசோடு எடுப்பாரோ அவருக்கு பரக்கத் செய்வான் அல்லாஹ், அவருக்கு அல்லாஹ் உதவி செய்வான். அதிகம் யார் இறுகிய மனசோடு, எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும், நாங்கள் கொஞ்சம் கலசாக, நாங்கள் கொஞ்சம் பேர் புகழோடு, நாங்கள் கொஞ்சம் சொத்துக்காரர்களாக, பணக்காரர்களாக வாழ வேண்டும் என்ற குறுகிய மனப்பான்மையோடு எடுப்பார்களோ அளிக்கப்படும். ஏன் 30 வருடம் அந்த ப்ராப்பர்ட்டி பாதுகாக்கப்பட்டது? உங்களுடைய தந்தையுடைய சதகா, உங்களுடைய தந்தையுடைய பொறுப்பில் வாழ்ந்த ஒரு 10 விதவைகளுடைய துஆ, உங்களுடைய தந்தையுடைய மாதாந்த செலவிலே பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்த ஒரு 20 மதரசா, உங்களுடைய தந்தையுடைய பணத்திலே கட்டப்பட்ட 5 மஸ்ஜிதுகளுடைய கரண்ட் பில், உங்களுடைய தந்தையுடைய மருந்து செலவிலே வாழ்ந்த ஒரு 15 நோயாளிகள், உங்களுடைய தந்தையுடைய செலவிலே தன்னுடைய வீட்டு அடுப்பங்கரை பற்ற வைக்க கொடுக்கப்பட்ட ஒரு 10 சிலிண்டருடைய பணம், உங்களுடைய தந்தையுடைய பணத்திலே கொஞ்சம் சோறும் கறியும் தின்ற ஒரு 50 ஏழைகளுடைய துஆதான் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியையும் அசட்டையும் உங்களுடைய சொத்துக்களையும் பாதுகாத்தது. எல்லாவற்றையும் கட் பண்ணினீர்கள். சொத்து உங்களுடைய கையில் வந்தவுடனே சொந்த வீட்டையும் இழந்தீர்கள், சொந்த வாகனத்தையும் இழந்தீர்கள், சொந்த பெயரையே இழந்தீர்கள். பேரை கேட்டாலே பத்துவா வருகின்ற பிரபராக மாறினீர்கள். ஏன்? துவாவோடு வாழ்ந்த தந்தையுடைய பிள்ளைக்கு பத்துவா. திறப்பம் ஜகாத்துடைய வாசலை, திறப்பம் சதக்காவுடைய வாசலை, பொறுப்பெடுப்போம் 5 விதவைகளுடைய செலவை, பொறுப்பெடுப்போம் 10 அனாதைகளுடைய செலவை, பொறுப்பெடுப்போம் ஒரு 10 ஏழை குடும்பத்துடைய கரண்ட் பில்லை, பொறுப்பெடுப்போம் ஒரு 5 ஏழைகளுடைய கேஸ் சிலிண்டருடைய செலவை, பொறுப்பெடுப்போம் வருடாந்த பிள்ளைகளுடைய படிப்பின் செலவை, பொறுப்பெடுப்போம் ஒரு 2 மஸ்ஜிதுடைய கரீபான செலவில் நடக்கின்ற சாதாரணமான ஒரு மஸ்ஜிதுடைய ஒரு 3 கரண்ட் பில்லை, ஒரு 3 தண்ணி பில்லை, ஓட்ட பில்லை, செலவெடுப்போம் ஏழைகளுடைய பெருநாளுடைய ஆடைகளை, பொறுப்பெடுப்போம் ரமதானுடைய சாரையும் இஃப்தாரையும், பொறுப்பெடுப்போம் கடனாளிகளுடைய கடனை. எத்தனையோ ஜனாசாக்கள் தொழிலிருக்கிறோம், கடனாளிகளுடைய கடனை பற்றி பேசப்படுகிறது. எவ்வளவு இருக்கும்? 5,000, 10,000, 15,000 கடன் போய் கேட்டோமா பிள்ளைகளிடம்,
குடிசையில் வாழ்ந்த மையத்து அந்த சந்தாத்தை கூட அந்த தோட்டத்துக்குள் கொண்டு போக முடியாது. மனிதர்களுக்கு வன்பே, ஒருவர் போனால் மற்றவர் ஒட்டி நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட வன்பே முடுக்குகளுக்குள் வாழ்ந்த ஏழைகளுடைய ஒரு 25,000 ரூபாய் இறைச்சி கடையுடைய, கேஸ் கடையுடைய, சில்லறை கடையுடைய ஒரு 3 மாத கரன்பில்லுடைய 25,000 கொடுத்து ஏன் சுவர்க்கத்துக்கு பாலம் கட்டக்கூடாது? முடிக்கிறேன். ஹதீஸோடு முடிந்துவிட்டது. 3 குர்ஆன் ஆயத்துகள், இடையிடையே போட்ட விடயங்கள், ஒரு ஹதீஸ், இடையிலே சொன்ன இன்னும் ஹதீஸ், ஒரு 3 ஹதீஸ், 3 குர்ஆன் ஆயத்துகள் தான் என்னுடைய குத்பா. சிந்திப்போம், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவோம். எதை எடுத்தாலும் குறுகிய துனியாவை டார்கெட் பண்ணி கண்டதென்ன ஜனாதா வீட்டில் எது பேசப்படுகிறது? வாழ்ந்த பங்களாவா, வாகனமா, இன்கம்மா, கடையா? இல்லை. மாஷா அல்லாஹ் தொழுகையாளி, மாஷா அல்லாஹ் சிரித்த முகம், மாஷா அல்லாஹ் கொடையாளி. மையத்து வைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் தெரிகிறது இவரால் எத்தனை பேர் வாழ்ந்தார்கள் என்று. இளம் வியாபாரிகளே, 3வது பரம்பரை, 2வது பரம்பரை பஜாரிலே நடத்துகின்றவர்களே, சந்தையுடைய ரூட்டிலிருந்து யூட்டைன் போட்டால் ஆபத்து. ஒரு நிகழ்வை சொல்லி முடிக்கிறேன். அன்பானவர்களே, சூரத்துல் கலம், இதோட தப்சீரை படியுங்கள், உலமாக்களை படியுங்கள், விளக்கங்களை படியுங்கள். குறைந்தபட்சம் என்று போனவுடன் முதலாவது தர்ஜுமத்துல் குர்ஆன் எடுத்து, டிரான்ஸ்லேஷன் எடுத்து இந்த சம்பவங்களை வாசித்து தப்சீரோடு தான் சம்பவம் விளங்கும். இன்னா பலவுனாஹும் கமா பலவுனா அஸ்ஹாபல் ஜன்னah என்ற ஒரு ஆயத்து வருகிறது. தோட்டம் துறவுக்காரர்கள், பெரிய பாம்புக்கு சொந்தக்கார குடும்பத்தை சோதித்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன தெரியுமா? அவருடைய இதற்கு முன்னால் கிட்டத்தட்ட சில வருடங்களுக்கு முன்னால் இந்த தலைப்பை நான் சொல்லி இருக்கிறேன், இந்த சம்பவத்தை விளங்கப்படுத்தி இருக்கிறேன். இப்பொழுது நான் தலைப்புக்கு ஞாபகப்படுத்துகிறேன். மறுமை இலக்காக வைத்து பல பேருடைய துஆவோடு செய்த சொத்துக்களை அழித்துக் கொள்ள வேண்டாம், பரக்கத்துகளை இழக்க வேண்டாம். மறுமையை, ஆகிராவை உங்களுடைய டார்கெட்டாக, குறிக்கோளாக வையுங்கள், கோலாக வையுங்கள். போடுங்கள் கோலை, சொர்க்கம். சந்தை, அறுவடை தினம், பெரிய ஃபார்ம், தோட்டம், கோதுமை தோட்டம் என்று வையுங்களே. அறுவடை தினத்திலே அவருடைய அறுவடை 3வது பிரிப்பார். அவருடைய அந்த மார்க்கத்தில் அப்படித்தான் சக்காத். 3 1/3 ஏழைகள், அனாதைகள், விதவைகள், கஷ்டப்படக்கூடியவர்களுடைய பிறருடைய பசிக்கு. இன்னும் ஒன்று தன்னுடைய ஃபேமிலியுடைய அடுத்த அறுவடை வரைக்குமான தன்னுடைய வீட்டார்களுடைய, குடும்பத்தார்களுடைய பசிக்கு, வயிற்றுக்கு. 3வது அடுத்த முறை விளைப்பதற்கு. 3 முறை. அறுவடை நாளிலே பெரிய ஒரு கியூ நிற்கும். எதற்கு கியூ? பேகோடு, பதிகளோடு. எதற்கு? இவருடைய சதக்காவை அள்ளிக்கொண்டு போக. தந்தை அந்த வழியிலே வாழ்ந்து சதக்காவுடைய வாசலை திறந்து வைத்துவிட்டு வஃபாத்தாகினார். பிள்ளைகளுடைய கைக்கு தோட்டம் வந்தது. ஷார்ட்கட்டிலே சிந்தித்தார்கள், ஷார்ட்கட்டிலே சில்லு முள்ளாக சிந்தித்தார்கள், ஜில்மால்தனமாக சிந்தித்தார்கள், பிக்ஸாக சிந்தித்தார்கள். நான் சொன்ன ஆரம்பத்தில் துனியாவுடைய வெளிரங்கம் எல்லாம் தெரியும், மறுமையுடைய விடயம் தெரியாது, தீன் தெரியாது, மறுமையுடைய வாழ்க்கையை பற்றி தெரியாது. அப்படி சிந்தித்தார்கள். சந்தை கொடுப்பது போன்று கொடுத்தால் சரி வராது, அதையும் எங்களுக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். பஞ்சேட் கொடுக்க கூடாது. என்ன செய்வோம்? இன்று அறுவடை தெரியும், சீசன், அறுவடை சீசன் தான். இந்த வயலை எப்பொழுது அறுவடை செய்யப்படும் தெரியும். ஏழைகள் வந்து விடுவார்கள். மார்னிங் ஆகினால் சன்ரைஸுக்கு முன்னால் போக வேண்டும், சஹஜ்ஜிலே போக வேண்டும், நடுநிசையிலே போக வேண்டும், என்ன மிட் நைட்டிலே போக வேண்டும். மஷூரா பண்ணுகிறார்கள், டிஸ்கஸ் பண்ணுகிறார்கள். ஏக்கு ஏழைகளுடைய, அனாதைகளுடைய, விதவைகளுடைய, பிறருடைய பசியை, தாகத்தை, கண்ணீரை துடைத்த தந்தையுடைய அமலுக்கு லப்போட மெதுமெதுவா பேசிக் கொண்டு போகிறார். சத்தம் கேட்டால் சத்தம் கேட்டு முடிச்சு காப்பத்தூள் மெதுமெதுவாக சீக்கிரட்டாக பேசிக் கொண்டு போகிறார். இன்றைக்கு ஃபுல்லா எங்களுக்கு தான், இன்னைக்கு ஃபுல்லா அறுவடை எங்களுக்கு. இந்த வாப்பா மாதிரி ஜோதி மாதிரி செலவழிக்கேலா, சந்தை மாறை ஜோதாக்கு எல்லாவற்றையும் இழந்த எத்தனை பேர், பேருடைய கடை சம்பளத்துக்கு வேலை செய்கின்ற எத்தனை பேர், பொஸ்டாக இருக்க வேண்டியவர்கள்.
ரெண்டுக்கு கடை செய்கின்ற தலைவர் 3 4 5 ப்ராப்பர்ட்டிக்கு சொந்தக்காரராக இருந்தவர்கள். பலர் பல காரணத்தால் இருந்தார்கள். வட்டியால், தூதால், ஏமாற்றத்தால், தில்லுமுள்ளால், தந்தையுடைய நல்வழியை பூட்டியதனால் இழந்தவர்கள் அதிகம். தந்தை மூதாதை தோட்டத்துக்கு போய் பார்த்தால் அறுவடை செய்து அந்த அறுவடை எடுத்துவிட்டு அடுத்த முறை அறுவடை செய்வதற்கு வயலை எரிப்பார்கள் நெருப்பால். எஞ்சிய கப்பிகளை, கழிவுகளை அது போன்று நெருப்புக்கு கருகி போயிருக்கிறது. இடி விழுந்து நெருப்பு காற்று வந்து அப்படியே அந்த தோட்டத்தை கரித்து விட்டது. ஒரு ஜெனிவினான ஒருவர் சொன்னார், நீங்களே உங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டீங்கடா. தம்பி மாறி பார்த்து சொன்னார், நடுத்தலைமையா செஞ்சீர்கள். அடே நீங்க போட்ட ட்ரிக்ஸும் திட்டமும் ஏழைகள், அனாதைகள், விதவைகள், பிறருடைய தேவையை ஜக்காத் சதக்காவை மூட வேண்டும், சதக்கா கொடுப்பதற்கு பதிலாக பேங்க் திறக்க வேண்டும், ஜக்காத் கொடுப்பதற்கு பதிலாக புதிய கடை ஒன்று வாங்கி போடலாம், ஜக்காத் கொடுக்கின்ற பணத்துக்கு பெஜ்ரோ வாங்கி போடலாம், ஜக்காத் கொடுக்கின்ற பணத்துக்கு தென்னந்தோட்டம் வாங்கி போடலாம், ஜக்காத் கொடுக்கின்ற பிறகு ரால் ஃபார்ம் திறக்கலாம், ஜக்காத் கொடுக்கின்ற பணத்துக்கு இன்னும் ஒரு 100 பவுனை பர்ச்சேஸ் பண்ணலாம் என்றெல்லாம் சிந்தித்தீர்களே. இதுதான் உங்களுடைய லொஸ்டுக்கு காரணம். அன்பானவர்களே, இதைத்தான் அபூபக்கர் செய்தார்கள். 8 கடையுடைய ஓனர் 8 கடையை இழந்தார்கள் பிறருடைய கஷ்டத்துக்காக, சமூகத்துக்காக. சொர்க்கத்துடைய 8 வாசல்களும் அவர்களை இன்வைட் பண்ணும். என் மூலம் சொர்க்கம் போங்கள் அபூபக்கரே. அல்லாஹ்வுக்காக 8 கடை இழந்தார்கள். மல்டி மில்லியனர், ட்ரில்லியனர் என்ன பேரை வைத்துக் கொள்ளுங்கள், மக்களின் நம்பர் 1 அந்த காலத்தில் பணக்காரன். 8 கடையும் இழந்தது பினான்ஸ் கம்பெனிக்கும் வட்டிக்கும் இல்லை, மக்களுக்காக, சமூகத்துக்காக, பிறருக்காக, பிறருடைய கண்ணீரை துடைக்க இவர்கள் தான் சுவர்க்கத்தை நபியோடு நடந்த பிலாலில் அவர்களை சொந்த பணம் கொடுத்து வாங்கி உரிமையிட்ட பாக்கியம் பெற்றவர்கள். அப்துல் ரஹ்மான் அவர்கள் விளங்கினார்கள், உஸ்மான் கனிகள் விளங்கினார்கள். இன்று வரைக்கும் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறோம். உபய் இப்னு கலப் பணக்காரன், சஃபான் உபய்யா பணக்காரன், ஹாரூனும் பணக்காரன், அதே போன்ற கண்ணியமானே உத்பா, உத்தைபா, ஷைபா பணக்காரர்கள். இவர்களுக்கு யாராவது ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறோமா, ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறோமா? லஅனஹுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை சபிப்பானாக என்று தான் சொல்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த துறையில் ஈடுபட்டாலும், எந்த பகுதியில் ஈடுபட்டாலும் மறுமையை இலக்காக கொண்டு மௌத்துக்கு பின்னால் நிம்மதியாக கபரிலே தூங்க வேண்டும். சக்கராத்திலே மலக்குல் மௌத்தை அழகான தோட்டத்திலே சந்திக்க வேண்டும். சக்கராத்திலே சுவர்க்கத்திலிருந்து மலர்ச்சண்டுகள் வர வேண்டும், சுவர்க்கத்திலிருந்து அத்தர் வர வேண்டும், வெல்கம் பண்ணப்பட வேண்டும். நம்முடைய ரூம் ஒவ்வொரு வானத்திலும் வரவேற்கப்பட வேண்டும். அதே போன்று கபர் விசாலமாக வேண்டும், சுவர்க்க காட்சிகள் விளங்க வேண்டும், சுராத் மின்னல் வேகத்திலே கிடைக்க வேண்டும், வலது கையில் பட்டவளை கிடைக்க வேண்டும், கேள்வி கணக்கில்லாமலேயே சுவர்க்கம் போக வேண்டும் என்ற இலக்குகளை, டார்கெட்டுகளை, கோல்களை நம்ம நிறுத்தி நம்முடைய வாழ்க்கையை, கடந்த காலத்தை சிந்தித்து புதியதொரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த சீசனை பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சகோதரருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, புற முஸ்லீம்கள், மூமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நல்ல மறுமை இலக்காக கொண்டு வாழ்கின்ற பக்குவத்தை தருவாயாக. உனக்கு மாறு செய்யாத கொடுக்கல் வாங்கல் வியாபாரத்தை தருவாயாக, நேர்மையை தருவாயாக, வாய்மையை தருவாயாக, நல்ல நீ திருப்தி கொள்ளக்கூடிய வருமானம் ஈட்டும் வழிகளை தந்தருள்வாயாக. ஹராம்களை விட்டு பாதுகாப்பாயாக, பொய்கள் ஏமாற்றங்களை விட்டு பாதுகாப்பாயாக, வட்டி சூதுகளை விட்டு பாதுகாப்பாயாக, பேராசையை விட்டு பாதுகாப்பாயாக. ஈமானில் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. வாஹ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.